தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிறு காலை தொழுகைக்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மத்திகோடு சேகர திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்று கொள்ளுகின்றோம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை தொழுவோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே ஆண்டவர் சமூகமுன் வாருங்கள். தொழுகைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஏப்ரல் மாதம் 3வது பரிசுத்த ஞாயிறு காலை வேளைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு ஆண்டவர் இருந்தீர். உயிர்த்தெழுந்த இயேசுநாதரை தரிசித்த நாங்கள் அந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய அருளும் ஆசியும் வழிநடத்துதலும் எங்களோடு இருந்தபடியினால் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தின் ஆரம்ப நாளாகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே பல்வேறு இல்லங்களில் இருந்த இறை மக்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி உம்மை தொழுது கொள்ள கடவுள் தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காணொலி வழியாக இத்திருத்தொழுகையில் பங்கேற்கின்ற அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் அனைத்து மக்களோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கட்டும். சொந்த இடங்களிலே வாழுகிறவர்கள், வெளிநாடுகளிலே வாழுகிறவர்கள், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே வாழுகிறவர்கள் மற்றும் அனைவரோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் மூலமாக உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே
மக்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாடுகின்ற இந்த சூழல்களிலே நேரடியாக ஆலயத்தில் வந்து ஆண்டவரை வழிபட முடியாத சூழல்களிலும் காணொலி வழியாக தொழுகையிலே நாங்கள் பங்கேற்பதற்கு இந்த வாய்ப்பிற்காக நன்றி படைக்கிறோம். இத்தொழுகையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், தியானிக்கின்ற பகுதிகள், ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். ஏனோ தானோ என்று நாங்கள் அமர்ந்து விட்டு போகாதபடி, வீணாக நேரங்களை செலவழிக்காதபடி, இல்லங்களிலே அமர்ந்து தொழுகையிலே நாங்கள் பங்கு பெற்றாலும் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இத்தொழுகையின் துவக்கம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொழுகைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய திருப்பெயர் மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று 6வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 6. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்தேன் ஆண்டவரை தொழுதேத்து. தொழுதேத்து
நாம் அனைவரும் நின்றவாறே 93வது சங்கீதத்தை இணைந்து படிப்போம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நாம் முழங்கார்படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமாக. ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிறு காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கின்ற இறை மக்களாகிய நாம் நம்முடைய குறைகளை உணர்வோமாக. கடந்த நாட்களிலே நம்முடைய பயணங்களிலே பாதைகளிலே ஏற்பட்ட எல்லா குறைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த நாட்களிலே உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற, உலக மக்களையே கலக்கத்துள் ஆட்டி இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸானது, ஆண்டவரே, இதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக காரணமாக இருக்குமே என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக மன்றாடுவோமாக. வார்த்தையிலே நாம் தவறி இருக்கலாம், சிந்தனைகளிலே நாம் தவறி இருக்கலாம், செயல்களிலே நாம் தவறி இருக்கலாம். இல்லங்களிலே நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே ஆயக்காரனை போல, ஆண்டவரே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி மன்றாடுவோமாக. வைராக்கியம், பொறாமை, போட்டி மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோமே என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து நமக்கு வாழ்வு தரும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்வோமாக. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் முகமாக, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே.
கடவுள் இரக்கமும் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். அவர் உங்கள் குற்றங்களுக்கேற்ப தண்டிப்பதில்லை. உங்கள் பிழைகளை உணர்ந்து அவரிடம் அறிக்கையிட்டதினால் கடவுள் தமது ஆற்றலினால் பாவ மன்னிப்பை கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியாரின் தேர்தலையும் தந்து முடிவில்லா வாழ்வுக்கு நேராக உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாய் இறை மக்களாகிய நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நிகழாண்டின் உயிர்த்தெழுதல் பண்டிகையை மனமகிழ்வோடு கொண்டாட ஆண்டவருள் செய்தார். ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்க வாய்ப்பற்ற சூழல்களிலும் இல்லங்களிலே அமர்ந்து காணொலி வழியாக தொழுகையில் பங்கேற்கவும் கடவுள் துணை செய்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த கொடிய வைரஸானது வேகமாக பரவி வருகிற இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல காத்து வருகிறார். உணவு, உடை, உறைவிடம் தந்து நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சொந்த இடங்களிலே வாழுகிற மக்கள், வெளிநாடுகளிலே வாழுகிற மக்கள், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே சென்னை, கோயம்புத்தூர், கேரளா ஆகிய பகுதியிலே வாழ்கிற அனைத்து மக்களையும் கடவுள் பாதுகாத்து வருகிறார். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கடவுள் பாதுகாத்து வருகிறார். வேதனைகள் நிறைந்த சூழல்களிலும் கடவுள் துணையாக இருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோமாக. ஆண்டவர் தந்த குடும்பங்களை தந்திருக்கின்ற குழந்தை செல்வங்கள், வாழ்க்கை துணை, சகோதர சகோதரிகளுக்காக இவர்களால் நாம் பெற்று வருகின்ற உறவுகள், ஆலோசனைத்திற்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். அனைத்திற்கும் மேலாக பாவத்திலே வீழ்ந்து கிடந்த நம்மை தூக்கி எடுக்க கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு தந்து நம்மை மீட்டு அவருடைய அன்பிற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தனி குடும்ப சமூக வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் உணர்ந்து சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாடல் வழியாக நாம் பாடி நம்முடைய நன்றிகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய நாம் அனைவரை இணைந்து இயேசுநாதர் கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று நற்செய்தி பகுதி படிக்க கேட்போம்.
படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய படிக்க கேளுங்கள். தூய யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவருடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பவைகளே. தேவனுக்கே மகிமை, கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம். நாம் நின்றவாறே நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாமாலையிலே ஆராதனை பாடல் புஸ்தகத்திலே 152வது பாடலை பாடுவோம். பாடலின் 152. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே என்ற பாடலை நின்றவாறு கரங்களை தட்டி பாடுவோம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல கடவுளே, உண்மையாகவே உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய திருக்காட்சி தெளிவானவைகள். அவைகளை நாங்கள் சிந்திக்க முற்படுகின்றோம். அவைகள் எங்களுடைய வாழ்விற்கு ஔஷதமாகவும் எங்களுடைய வாழ்வை ஒளியூட்டுவதாக அமைக்கப்படவும், நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடந்து உம்முடைய பிள்ளைகளாக செயல்பட கடவுள் இரக்கங்களை தாரும். எங்களை உம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளும். மீட்பர் பாத வேண்டுகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்பர்களே, அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஒரு முறை கூட வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழிதல். கிறிஸ்துவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் உறுதிமொழிதல். ஆதாரமாக தெரிந்த திருமறை பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 20:28ஆம் வசனம். தோமா இயேசுவை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். அன்பர்களே, இயேசு கிறிஸ்து சீடர்களை ஆயத்தம் பண்ணினது தன்னுடைய பணியை அவர்கள் தொடருவதற்காக ஆயத்தம் பண்ணினார். துவக்கத்திலிருந்தே சீடர்கள் இயேசுவினுடைய அற்புதங்களிலே, அவருடைய பேச்சிலே நம்பிக்கை வைத்தவர்களாக செயல்பட்டார்கள். ஆனால் கடவுளை குறித்த முழு அறிவுடைய மக்களாக அவர்கள் செயல்படவில்லை. பல அனுபவங்கள், பல சூழ்நிலைகள் அவர்களை உண்மையான சீடர்களாக உருவாக்கினது. அதிலே சிறப்பாக தோமா கடவுளுடைய உயிர்த்தெழுதலை பல சீடர்கள் தோமாவிடத்திலே சொல்லுகின்றார்கள். ஆனால் அவன் அதை தெளிவாக உள்வாங்குகின்றவனாக காணப்படாதபடி, நான் அவரை நேரடியாக கண்டு அவருடைய காயங்களிலே என்னுடைய விரல்களை நான் இட்டு நேரடியாக நான் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உலகத்திலே கடவுளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் சில அனுபவங்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. நேரடியான சில அடையாளங்களை அவர்கள் விரும்புகின்றார்கள். அதை போல தோமா உறுதியானவர் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நேரடியாக அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உடையவராக அவர் காணப்படுகின்றார். அந்த எண்ணம் நாம் சில வேளைகளிலே அவிசுவாசி என்று சொல்லிவிடலாம். ஆனால் அப்படி அல்ல. அவருடைய இந்த அறிக்கை அவர் நேரடியாக கண்டதன் மூலமாக, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்திலே இருந்த கடவுளை மக்கள் எப்படி அறிந்திருந்தார்கள், இந்த தோமா எப்படி அறிந்திருந்தார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்றைய காலகட்டங்களிலே அரச வணக்கங்கள் அதிகமாக காணப்பட்டது. ரோம பேரரசன் தொமிஷியன் தன்னை கடவுளாக ஆண்டவராக வணங்க வேண்டும் என்று அவன் அந்த மக்களுக்கு கூறினான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த யூத ஜனங்கள் மற்ற அரசர்களை கடவுளாக ஆண்டவராக அவர்கள் வழிபடுவது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சீடர்கள் கடவுளை குறித்து தங்களுடைய மனதிலே எப்படி பதித்திருந்தார்கள், எப்படி அவர்கள் கடவுளை குறித்து உலகத்திலே
நற்செய்தி சொல்வதற்காக கடவுள் உருவாக்கினார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த தோமாவுடைய ஆழமான ஒரு அறிக்கை தான் அவரை மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு விசுவாச சமூகம் உருவாகவும் வளரவும் நிலைத்து நிற்கவும் அது உதவியாக காணப்படுகிறது. அவர் சொன்ன வார்த்தையினுடைய எபிரேய அடித்தளமானது எக்கே அஷர் எக்கே என்ற வார்த்தையிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானது கடவுள் என்று சொல்லக்கூடியவர் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் கடந்து செயல்படக்கூடியவர். ஆண்டவர் என்றால் உலகத்திலே எத்தனையோ அரசர்கள் ஆளுகின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் என்னை ஆளுகின்றார்கள் என்று பல நிலைகளிலே மனதிலே மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியை பரிபூர்ணமாக தோமா ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். என்னை ஆளுகின்றவனே, என்னை நடத்துகின்றவனே, உலகத்திலே எல்லா நிலையையும் கடந்து செயல்படக்கூடியவர் கடவுள் ஒருவரே என்ற ஒரு தெளிவை இந்த தோமா விசுவாச சமூகத்திற்கு அறைகூவலாக சொல்வதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கருத்துக்களிலிருந்து நாம் 3 கருத்துக்களை நம்முடைய வாழ்வுக்காக சிந்திப்போம். அதனூடாக நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவை உண்மையோடு பின்பற்றுவதிலே, கடவுளுடைய பிள்ளைகளாக செயல்படுவதிலே நம்மை அமைத்து கொள்ள நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக கிறிஸ்துவை, கடவுளை அறிவது. கிறிஸ்துவை அறிவது. யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்புகிறார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் என்று மோசே கடவுளோடு முறையிடுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். கடவுள் மோசேக்கு தரிசனம் கொடுக்கின்றார். அப்பொழுது கடவுளை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் யார் என்று கேட்பார்கள் என்று மோசே கடவுளிடத்திலே, நீர் யார், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உலகத்திலே கடவுளுடைய நிலைத்தன்மையானது அவர் எப்பொழுதும் இருக்கின்றவர். உலகத்திலே அவர் மாறாதவர். அவர் சொரூபியாக இருக்கின்றார். உலகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் பல நிலைகளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதனோடு அவர் எப்பொழுதும் இருக்கின்றவராக இருக்கின்றார். அதை போல இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று அவர் உறுதி கூறுகின்றார். அப்படி உறுதி கூறுகின்ற அந்த வார்த்தையின் வழியாக அந்த மக்களுக்கு நம்பிக்கை உருவாகின்றது. எங்களோடு கூட இருக்கின்றவர் எங்களை விடுவித்து எங்களுடைய பாடுகளிலே எங்களை வழிநடத்துகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்தபடியினால் தான் மோசேயை அவர்கள் விசுவாசித்தார்கள். எங்களை கடவுளுடைய வார்த்தையின்படி நடத்துகின்ற ஒருவர் எங்களுக்கு முன்பாக செல்லுகின்றார், கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்று பல நிலைகளிலே சொன்ன பிற்பாடும் மக்களுடைய வாழ்க்கையிலே ஐயப்பாடுகள் மாறிப்போகவில்லை. ஆனால் கடவுளுடைய பிரசன்னத்தை மேகத்தூணிலே, அக்கினி தூணிலே அவர்கள் நேரடியாக அனுபவிக்கின்றார்கள். அப்பொழுது கடவுளை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அப்பொழுது கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கின்றபடியினால் நம்பிக்கையோடு அவர்கள் பயணித்தார்கள். இப்படி அவர்கள் நம்பிக்கையோடு பயணித்தபடியினால் கடவுள் அவர்களை கானான் தேசம் வரையிலும் அவர்களோடு உடனிருந்து எப்பொழுதும் அவர்களை பாதுகாத்து அவர்கள் தவறுகின்ற பொழுதெல்லாம் எச்சரிப்பை கொடுத்து அவர்களை நடத்துகின்றார். இதை போலத்தான் இந்த தோமாவுடைய அறிக்கையானது, என்னுடைய கடவுள் என்னோடு கூட இருக்கின்றவர், அதுவரையிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக யார் என்னுடைய வார்த்தையை கேட்பார், கடவுளை நான் முகமுகமாக கண்டால்தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னான். கண்டபொழுது அவனுக்கு நல்லதொரு நம்பிக்கை வருகிறது. என் ஆண்டவரே என்று சொல்லுகின்றார், என்னை ஆளுகின்றவனே, என்னை படைத்தவனே என்று சொல்லுகின்றார். அதே நம்பிக்கை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேக்கும் வருகிறது. உலகத்திலே கடவுளை நம்பிக்கையாக கொள்ளுகின்ற ஜனங்கள் ஏராளம் இருக்கின்றார்கள்.
ஆனால் சில அடையாளங்கள் அற்புதங்கள் காணுகின்ற பொழுதுதான் நம்பிக்கை வைக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். உலகத்திலே கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது உலகத்திலே எப்பொழுதும் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்மை பாதுகாத்து அவர் விரும்புகின்ற இடத்திலே கொண்டு சேர்க்கின்றார். அவர் விரும்புகின்ற காரியமாக நம்மை நடத்துகின்றார். அவர் எதை நம்மிடத்தில் விரும்புகின்றாரோ அதை செய்ய நம்மை பயன்படுத்துகின்றார். அப்படி இந்த தோமாவையும் கடவுள் அவருக்கென்று பயன்படுத்துவதற்காகத்தான் அதுவரையிலும் அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற விசுவாசம், அவருடைய இதுவரையிலும் கடவுளை குறித்த அறிவிலே அவன் தெளிவடைவதற்கு முதிர்ச்சி அடைவதற்கு கடவுள் அவனை நடத்துகிறார். அதன் மூலமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை எப்படி அறிந்திருக்கின்றோம், இனி நாம் உலகத்திலே கடவுளோடு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, கடவுளை அறிவிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே தரப்பட்டிருக்கின்ற கடமை. கடவுளை அறிவிப்பது என்பது உலகத்திலே சொல்லளவிலே செயல்படுவது சரியான முறை அல்ல. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 20:25 படிக்கின்ற பொழுது சீடர்கள் தோமாவிடத்திலே சொல்லுகின்றார்கள், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அதற்கு அவன், அவருடைய காயங்களை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவருடைய நடத்துதல், அவர் எதை விரும்புகின்றார் என்று அறியாமல் அவருடைய பணியை நாம் செய்ய முடியாது, அவரை அறிவிக்க முடியாது. உலகத்தில் இன்றைக்கு அறியாமல் பல அறிவிப்புகளை சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் உலகத்திலே கிறிஸ்தவராக ஒருவர் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி அல்ல. உலகத்திலே கடவுளை நாம் அறிவிப்பது என்று சொன்னால், கடவுள் ஒருவரை தெரிந்து கொண்டு, இல்லாவிட்டால் மக்களை தெரிந்து கொண்டு, திருச்சபையை தெரிந்து கொண்டு, அந்த திருச்சபையை ஒரு நோக்கத்திற்காக அவர் பயன்படுத்துகின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசுவா 1:5 நாம் படிக்கின்ற பொழுது யோசுவாவிடத்திலே கடவுள் சொல்லுகின்றார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கின்றவராக இருக்கின்றார். அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. எப்பொழுதும் அவர் உடனிருந்தபடியினால் மோசையோடு இருந்த கடவுள் என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கையின்படியாக திரள் கூட்டமான ஜனங்களை அவன் திரும்ப மோசைக்கு பிற்பாடு வழிநடத்தி செல்லுகின்றார். அந்த நம்பிக்கை அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்தது. கடவுள் அவனிடத்திலே கொடுத்த பொறுப்பு, அதுதான் கடவுளை அறிவிப்பது. நியாயாதிபதிகள் 6:2 படிக்கின்ற பொழுது கிதியோனுடன் கடவுள் தூதனை அனுப்பி சொல்லுகின்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அந்த ஜனங்கள் பெலிஸ்தியர் மூலமாக ஒடுக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர் இவர்களை கொள்ளையிட்டார்கள். உழைப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது கடவுள் கிதியோனை தெரிந்து கொள்ளுகின்றார். அவன் மூலமாக அந்த மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றார். கடவுளை அவன் அறிவது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு ஊடகமாக கிதியோனை கடவுள் பயன்படுத்துகின்றார். அதே போல மத்தேயு 28:20 படிக்கின்ற பொழுது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். அன்பர்களே, சீடர்களை அனுப்பிவிட்டு அவர்கள் போய் செய்வார்கள் என்பது அல்ல. அவர்களோடு கடவுள் இருந்த பொழுது உலகத்திலே என்ன தேவையாக இருந்தது? ஒரு மனிதன் குருடனாக இருந்தால் அவன் பார்வையடைகிறான். அதை போல ஒரு மனிதன் முடவனாக இருந்தால் அவன் எழும்பி நடக்கிறான். இது அவருடைய உள்ளத்தில் இருந்த கடவுளுடைய உண்மையான அறிவிப்பு அவர்கள் தெரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அதனூடாகத்தான் மாற்றங்கள் கடந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுளை அறிவிப்பது என்பது தன்னை பிரபல்யப்படுத்துவது, உலகத்திலே தன்னை கனப்படுத்துவது. அதனூடாக கடவுளுடைய நாமத்தை ஒருபோதும் அறிவிக்க முடியாது. நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம், நாம் எந்த அளவிற்கு கடவுளுடைய சமூகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். தோமா கடவுளுடைய சமூகத்திலே முழுமையாக நம்பிக்கை வைத்தபடியினால்தான் அவருடைய ஊழிய பாதையானது சிறப்பாக அமைக்கப்பட்டது. இந்தியாவிலேயும் அவர் ஊழியம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக நாம் படிக்கின்ற பொழுது கடவுளில் நிலை நிற்பது.
கடவுளில் நிலை நிற்பது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் என்று சொல்லுகின்றார். அதாவது உலகத்திலே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நிலைத்து நிற்பது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு வாழ்வு. அதை நம்முடைய மனதிலே நாம் எப்பொழுதும் பதித்து கொள்ள வேண்டும். கடவுளோடு இருப்பது என்று சொல்லுகின்ற பொழுது, உலகத்திலே கடவுள் நம்மோடு நிலைத்து நிற்கின்றபடியினால்தான் உலகத்திலே சமாதானம் நின்று நிலைக்கின்றது. நாம் சமாதானத்தினுடைய ஊடகங்களாக உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் தோமாவுக்கு தரிசனமாகின்ற பொழுது தெளிவாக கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார். அதை போல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே சமாதானம், ஒப்புரவு இவைகளே நிலையான வாழ்வு. நாம் நிலையாக கடவுளிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற கிரியைகள் வேண்டும். நாம் ஒப்புரவனுடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். தோமாவுடைய ஊழிய பாதையானது பல இடங்களிலே அவருடைய நற்செய்தி விதைக்கப்பட்டது, இந்தியாவிலேயும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நற்செய்தியானது இன்றைக்கு உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளை பார்ப்பது அரிதான ஒரு காரியமாக அமைக்கப்படுகிறது. அந்த அரிதான காரியத்திலிருந்து உண்மையான அனுபவத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், கடவுள் தன்னை தியாகமாக மனித வாழ்வை நேசித்தபடியினால் சமாதானத்தை அவர் விதைத்திருக்கின்றார். அவருடைய குணங்களை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நம் மூலமாக சமாதானம் உலகத்திலே கடந்து வருகிறது. நாம் மக்களுக்கு நிலையான வாழ்க்கையினுடைய பாதையை வகுத்து கொடுக்கிறோம். அதே போல உலகத்திலே மக்களுடைய வாழ்க்கையிலே தன்னை பெரியவனாக அமைத்துக் கொள்வது, மக்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சமூகத்திலே தன்னை தலைவனாக காட்டிக்கொண்டாலும் ஒப்புரவன் ஊழியத்தை ஒரு தலைவன் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சமூகம் ஒருபோதும் நிலைக்காது. அந்த சமூகமானது தளம்புகின்ற சமூகமாக மாறிவிடுகிறது. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சமூகத்திலே ஒருபோதும் நான் மறுதலிக்க மாட்டேன், வாழ்விலும் சாவிலுமை பின்பற்றுவேன் என்று கூறினான். ஆனால் கடைசியிலே அவன் தன்னை அறியாமலேயே இயேசுநாதரை தெரியாது என்று சொல்லிவிடுகிறான். அவன் நிலையுள்ள வாழ்விலே தளம்பினவனாக காணப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை பயணத்தை தருகிறார். அந்த நிலையான வாழ்க்கை பயணத்தை நாம் தெளிவோடு அமைத்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமுள்ளதாக அமைக்கப்பட வேண்டும். அதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உறுதியான தோமாவுடைய அறிக்கையானது அவன் இனிமேல் கடவுளிலே நிலைத்திருக்கின்றவனாக உறுதியெடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை தெளிவாக திருச்சபைக்கு அது சான்றாக அறிவிக்கின்றதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய சமூகத்திலே நாம் கடவுளை அறிவது தெளிவாக அறிய வேண்டும், கடவுளை தெளிவாக அறிவிக்க வேண்டும். கடவுளிலே நிலைத்து நின்று நாம் கடவுளுக்கு சான்றாளர்களாக மாற வேண்டும். அதை நாம் உலகத்திலே அர்ப்பணிப்போடு செய்வோம். கடவுள் நம்மோடு கூட இருந்து தோமாவுக்கு வெளிப்படுத்தின கடவுள் நமக்கும் கடவுள் அவருடைய உண்மையை வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்ட இறை மக்களாகிய நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழிந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிறேன் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அனைவரும் நின்றவாறே தொழுகைக்கு நிறைவாக கடவுளுக்கு மகிமையாக 249வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 249. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். கார்மேகம் அவர் முகத்தை மறைக்கும் காலம், அவரை எப்போதும் போல நம்புவேன். மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும், என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்கு தத்தம் ஆணையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில், அஞ்சேனன் மீட்பர் நீதியே, அநீதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, சீடர்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய பணியை செய்வதற்காக, உண்மையான விசுவாசத்திலே நிலைப்பதற்காக வழிநடத்தினீர். தோமா, நான் அவருடைய காயங்களை காண வேண்டும், அவருடைய காயங்களிலே என்னுடைய விரலை நான் இட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நேரடியாகவே காட்சி கொடுத்து அவனை ஆண்டவர் வழிநடத்தினீர். கடவுளை குறித்து அறிந்து கொள்வது, கடவுளை அறிவிப்பது, நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்து வாழ்வது, இதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். உண்மையாகவே நாங்கள் கடவுளை அறிந்திருக்கிறோமா? தோமா, என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவன் அறிக்கை செய்த பொழுது, அன்றைக்கு ஆண்டவரை குறித்து அறிந்திருந்த நிலையை நாங்கள் சிந்தித்தோம். அதைப்போல இன்றைக்கு நாங்கள் உண்மையான சாட்சிகளாக வளருவதற்கு ஆண்டவர் இரக்கங்களை தாரும். உண்மையோடு கடவுளை அறிவிக்கவும்,
சமாதானத்திலே ஒப்புரவிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் ஆண்டவர் கிருபை தாரும். பதறிக்கொண்டிருக்கின்ற பதட்டமான உலகத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் கிருபை செய்வீராக. உலகத்திலே கொடிய வைரஸ் வியாதி 3ஆம் உலகப் போரை விட அதிதீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது உலகத்திலே உம்முடைய சீடர்களை உம்முடைய பணிக்கென்று ஆண்டவர் பயன்படுத்தினீர். அவர்கள் எவ்வளவு தீங்குகள் இக்கட்டுகள் இருந்தாலும் மக்களுக்கு உதவினார்கள். அதை போல கொரோனா கஷ்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு முடிந்த அளவிற்கு தேசங்களும் உலக மக்களும் உதவுகின்றவர்களாக உலகத்திலே செயல்பட ஆண்டவர் கிருபை தாரும். அவர்கள் ஏதோ பழி செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் என்று அவர்களை வெறுத்து ஒதுக்காதபடி அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகள் அவர்களுக்கு கிடைக்கவும் அவர்கள் அற்புதகரமாக விடுதலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். குறிப்பாக அதிகமாக அழிந்து கொண்டிருக்கின்ற நாடுகளிலே ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியாக நாங்கள் தாழ்வடைந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏன் இந்த அந்தகாரங்கள், ஏன் இந்த அழிவுகள் என்று நாங்கள் அறியோம் ஐயா. ஆண்டவர் கிருபை பாராட்டுகின்ற பொழுது விடுதலை உண்டு. உலகமே திகைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இதிலிருந்து ஒரு மாற்றங்களை தாரும். ஆண்டவரே, உலகத்தின் மக்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே மண்டியிடுகின்றார்கள். ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை தருவீர் என்று சொன்னால், விடுதலையின் காற்றை எங்களுக்கு தருவீர் என்று சொன்னால் நாங்கள் விடுதலையாக சுவாசிப்போமே என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆண்டவர் கிருபையாக விடுதலை தந்து சமாதானத்தோடு நடத்துவீராக. அதை போல எங்களுடைய திருச்சபையின் மக்களையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய பல இடங்களிலே எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள். அந்தந்த இடங்களிலே ஆண்டவர் நல்ல பாதுகாப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளத்திலே இருக்கின்ற பய உணர்வுகளை ஆண்டவர் மாற்றி தருவீராக. எப்படி அமைக்கப்படுமோ என்ற ஏமாற்றம் வராதபடி கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு கடவுளிலே நம்பிக்கையோடு வளர்வதற்கு ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். வியாதிகள் கட்டுகளை ஆண்டவர் மாற்றி தாரும். ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற முதியவர்களை ஆண்டவர் வழிநடத்துவீராக. வறுமைக்குள்ளாக கடந்து போன முதியோருடைய இல்லத்திலே ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை போல தள்ளாடுகின்ற காலகட்டங்களிலே அநேக முதியவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவருக்கு பலனாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை போல சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் ஆண்டவர் அரவணைத்து உம்முடைய குடையின்களாக ஆரோக்கியமான வாழ்வை தந்து ஆண்டவர் ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமூகத்திலே திருச்சபையிலே பணியாற்றுகின்ற பொறுப்புடைய மக்கள், திருச்சபையின் பணியாளர்கள், திருச்சபையினுடைய அத்தனை மக்களையும் ஆண்டவர் நினைவு கூற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல தடைகள் வழியாக, உலகத்திலே தடை உத்தரவின் வழியாக மக்கள் எல்லாம் முடங்கி கிடக்கின்றார்கள். வேலை செய்ய முடியாமல் திகைத்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த சட்டங்கள் தளர்த்தப்படவும் மக்கள் வேலைகளுக்கு திரும்பவும் பரவுகின்ற வியாதிகள் பரவாதபடி கட்டுக்குள்ளாக கடந்து வரவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கின்ற கடவுள் கிருபைகளை தாரும். கல்வி கற்று வருகின்ற பிள்ளைகளும் 10வது பிள்ளைகள் தேர்வுக்காக எதிர்நோக்குகின்றார்கள். அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் நல்ல முறையிலே வழிநடத்தும். அதை போல மற்றுமான உயர் கல்விகள், மருத்துவ கல்விகள் இவைகளுக்காக பிள்ளைகள் எதிர்பார்க்கின்றார்கள். அனைவருக்கும் வருகின்ற கல்வி ஆண்டு நல்ல ஒளிமயமான கல்வி ஆண்டாக அமைக்கப்பட ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இக்கட்டுகளை ஆண்டவர் மாற்றி தாரும். விலைவாசி உயர்வுகளை ஆண்டவர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசுகள் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகள் எல்லாம் கைகூடி வர ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இயற்கையை சாதகப்படுத்தி தாரும். நல்ல மழைக்காலங்களை கடவுளங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய திருக்கரங்களிலே அனைத்தையும் தருகிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற கடவுள் தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டும் என்று தாழ்வடைந்து ஜெபிக்கிறோம். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆசீர்வாதம் தாரும். உம்மாலயம்
எங்களோடு வாரும் அமைதியாய் ஐக்கியமாய் வழியேற செய்யும். ஆமென். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியராகிய சர்வவல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உதாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.